ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், லேர்ன் வித் ஃபாஹிமா. இப்போ இங்கே வந்து பார்த்துட்டோன்னா நம்ம பார்க்க போகிறது டேட்டா டைப்ஸ் தான். டேட்டா டைப்ஸில் நிறைய வகை இருக்குது. டேட்டா டைப்னா என்னது? டேட்டானா என்ன? நம்மளுடைய நம்ம எந்தெந்தெல்லாம் ஸ்டோர் பண்ணி வைக்கிறோமோ அது எல்லாமே டேட்டா தான். நம்ம இங்கே இப்போ இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் ஸோ ஸ்டோர் பண்ணி வைக்கிற எல்லாமே டேட்டா தானே இங்கே. அப்போ நம்ம ஏஸ் ஈக்குவல் டு 10ன்னு ஸ்டோர் பண்ணி வைப்போம். அப்போ அந்த 10 அப்படின்றது தான் டேட்டா, வேல்யூ தான் டேட்டா. ஓகேவா? அந்த டேட்டாவுக்கு ஏதோ ஒரு டைப் இருக்கும் பார்த்தீங்களா, அதுதான் வந்துட்டு டேட்டா டைப்புன்றது. ஸோ அப்போ ஒவ்வொரு டேட்டாவுக்கும் ஒரு டைப் இருக்கும்ல. அதில் ஃபஸ்ட்டு இப்போ ஏசிக்குள்ள 10ன்னு நம்ம ஸ்டோர் பண்ணுறோன்னு வைங்க. அது என்னது? நம்பர். ஸோ நம்பர் வந்துட்டு எதில் சேரும் அப்படின்னா இன்ட்டு டேட்டா டைப்பில் சேரும். இப்போ நான் இங்கே எழுதுறேன் பாருங்களேன், நம்பர்ஸ் வித்தவுட் டெசிமல் பாயிண்ட். டெசிமல் பாயிண்ட் இல்லாமல், அதாவது 10.0, 10.1, 10.2 அந்த மாதிரி இல்லாமல் வெறுமனே 10, 20, இப்போ இங்கே எழுதுறது எல்லாமே தான் 21 இந்த மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அது எல்லாமே இன்ட்டு டேட்டா டைப். தென் சரி, அப்போ டெசிமலோடு வந்துச்சுன்னா அது என்னன்னா ஃப்ளோட் டேட்டா டைப். ஓகேவா? இப்போ டெசிமலோடு வர நம்பர்ஸ் எல்லாமே ஃப்ளோட் டேட்டா டைப்பில் வரும். இதில் வந்து எப்படி வரும்? 10.0, 10.1 இந்த மாதிரி பாயிண்ட் வேல்யூஸ் எல்லாமே இதில் வரும். மேலே நான் வந்து பாயிண்ட் எழுதலை, அந்த எழுதிக்கிறேன். ஓகே, இது வேணா நீங்கள் வந்து இப்போ ஸ்க்ரீன்ஷாட் கூட இது ஃபுல்லாக எழுதுனதுக்கப்புறம் எடுத்துக்கோங்க. ஸோ தென் லேட்டராக வந்துட்டு பண்ணி பார்க்குற, அதாவது செய்கிறப்ப யூஸ் ஆகும். இங்கே வந்து பார்த்துட்டோம்னா அதான் 20.9, தென் 30.9 இந்த மாதிரி எல்லாமே பாயிண்டில் வர எல்லாமே வந்துட்டு ஃப்ளோட் டேட்டா டைப்பில் சேரும். அடுத்து என்ன டேட்டா டைப் பார்க்குறோம் அப்படின்னா காம்ப்ளெக்ஸ் டேட்டா டைப். காம்ப்ளெக்ஸ்னு என்னென்னா ரியல் பார்ட் ஒன்று இருக்கும், இமேஜினரி பார்ட் இருக்கும். நம்ம வந்து 12th ஸ்டாண்டர்ட்லாம் மேக்ஸ்லலாம் பார்த்துருப்போம், முன்னாடி 10th பார்த்துட்டு தான் இருப்போம். ஸோ நம்பர்ஸ் வித் ரியல் அண்ட் இமேஜினரி பார்ட். அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து 1 + 5j அந்த மாதிரி. நம்ம எப்பயுமே இமேஜினரி பார்ட்டில் ஜே தான் யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? 8jன்னு வரணும். இப்போ ஜேக்கு பதிலாக தெரியாமல் கே போட்டேன். சரி, ஓகே. எக்ஸாம்பிளுக்கு வந்து இதை வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 1.5j, 5 தான். 1 + 5j, 1 + 5 இருக்கா, இதே நம்பர் தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை, என்ன நம்பர் வேணால் இருந்துக்கலாம். ஆனால் இமேஜினரி பார்ட்டில் எப்பயுமே ஜே போட்டுக்கோங்க. வேறு எந்த வேரியபிளும் யூஸ் பண்ணாதீங்க, வேறு எந்த கான்ஸ்டன்ட் நேம்ஸும் யூஸ் பண்ணாதீங்க. தென் பூலியன்ன்றதுல ட்ரூவும் ஃபால்ஸும் வரும். இந்த ட்ரூவும் சரி ஃபால்ஸும் சரி ஆல்ரெடி நம்மளுடைய பைத்தான் லாங்குவேஜில் கீவேர்டாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ கீவேர்டு எப்பயுமே வந்துட்டு கேபிட்டல் டி தான் ஆரம்பிக்கணும், கேபிட்டல் எஃப் தான் ஆரம்பிக்கணும். இந்த மாதிரி வெறும் ஸ்மால் எஃப் போட்டால் அது ராங், கேபிட்டல் எஃப் தான் போடணும். ஓகேங்களா? அதுதான் வந்துட்டு கீவேர்டு. அந்த கீவேர்டை கரெக்டாக எழுதினா தான் அது வந்து பூலியன் அப்படின்ற டேட்டா டைப்புக்குள்ளே சேரும். வெறும் ட்ரூன்னு எழுதணும் அப்படின்னா அது வந்து ஸ்ட்ரிங். அதுவும் ஸ்ட்ரிங்குனாலுமே டபுள் கோட்ஸ்குள்ளே இருக்கணும். அப்போ வெறும் ட்ரூன்னு நம்ம எழுதினோம்னா அது தப்பாயிடும். ட்ரூவில் கேபிட்டல் டி, ஃபால்ஸில் கேபிட்டல் எஃப் வந்துருக்கணும். சரி, இப்போ நம்ம ஒரு இது வந்து போட்டு பார்க்கலாம். இப்போ A = 10, A = 10. ஏன்னு வச்சுக்க வேணாம், பின்னு வச்சுக்கலாம். B = 10.0ன்னு வச்சுக்கிறேன். தென் C = இப்போ நம்ம வந்துட்டு சியில் வந்து நான் கேன்னு போட்டிருக்கேன், வேணும்னே போட்டிருக்கேன், அங்கே எரர் வரும் பாருங்கள். தென் ட்ரூ பார்த்தீங்களா, டி வந்து கேப்சரில் போடணும். ஓகே, தென் ட்ரூன்றது கீவேர்டு. ஸோ அதை நம்ம நோட் பண்ணிக்கணும். ட்ரூன்றது கீவேர்டு. ஸோ கீவேர்டில் என்னவா அவங்க ஸ்டோர் பண்ணி வச்சுருக்காங்களோ அதை போட்டால் தான் அது பூலியன்னு வரும். தென் இப்போ அது 4ஐயும் வந்துட்டு இந்த 4தோட டைப்பையும் நம்ம ஈஸியாக பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். அதுக்கு வந்து ஒரு டிஃபால்ட்டான பில்டின் ஃபங்க்ஷன் இருக்குது, அதுதான் டைப்பு. ஸோ டைப் ஆஃப் ஏவை வந்துட்டு நம்மளுக்கு என்னான்னு சொல்லும் இது. ஓகேங்களா? ஸோ இதே மாதிரி வந்து மற்ற எல்லாத்துக்குமே வந்து நம்ம பிரிண்ட் பண்ணி எழுதிக்கலாம்.
தென் ரன் பண்ணலாம். ஓகே கொடுக்கலாம். இங்கே பாருங்கள் இன்வேலின்னு வருது, டெசிமல் லெட்டரல் வந்துட்டு தப்பாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ புரியுதா, அந்த கேனால நம்மளுக்கு இங்கே எரர் வந்திருக்கு. ஸோ அந்த கேவை அழித்து நம்ம மாற்றிக்கலாம். கேவை நான் ஜேவாக மாற்றிட்டேன். இப்போ நான் ரன் பண்ணுறேன். ஓகே கொடுக்கலாம். இப்போ பாருங்கள் நல்லா ரன் ஆயிடுச்சு. இங்கே நம்மளுக்கு பாருங்கள் இன்ட்டு, ஃப்ளோட்டு, காம்ப்ளெக்ஸ், பூல் எல்லாமே கரெக்டாக வந்திருக்கு. நம்ம ஃபஸ்ட்டு போட்ட வேல்யூ எல்லாமே வரிசையாக வந்திருக்கு. பொறுங்க, இதை ஓப்பன் பண்ணி காமிச்சா நம்மளுக்கு வந்து தெரியும். நான் அதை ஓப்பன் பண்ணிக்கிறேன். பைத்தானுக்குள்ளே தான் வச்சுருந்தேன். ஓகே. இப்போ இங்கே பாருங்கள், நம்ம வந்துட்டு ஏவோட டைப்பை கேட்டோம். ஏவோட டைப் என்னது? இன்டீஜர். ஸோ இன்ட்டுன்னு தான் வரும். இன்டீஜர்னா இன்ட், ஐஎன்டினா தான் இன்டீஜர். ஓகேங்களா? அடுத்து பாயிண்ட்டு, அது ஃப்ளோட்டுன்னு வந்துருக்கு பாருங்கள். பி வந்து பாயிண்ட் வேல்யூ பாருங்கள், நம்ம மேலே எழுதியிருக்கோம் டெசிமல் பாயிண்டோடு இருக்கிறதுன்னு. அடுத்து காம்ப்ளெக்ஸும் அதே மாதிரி வந்துருச்சு. தென் பாருங்கள், தென் ட்ரூ அப்படின்றது பூலியன். பூலியனுக்கு பூல் அப்படின்னு வந்து வரும். ஸோ இதுதான் வந்துட்டு நம்மளுக்கு அதோட இன்டீஜர் கரெக்டாக வந்துச்சு. சாரி, இப்போ இதை நம்ம வந்து இங்கேயே இன்டர்பிரிட்டர்லேயே நம்ம போட்டு பார்க்கலாம். டேரெக்டாக இங்கேயே போட்டு பார்க்கலாம், சேவ் பண்ணாமையே. ஆமாம், இங்கே வந்து நம்ம டைரெக்டாக போட்டு இதெல்லாம் போட்டு பார்க்கலாம். பட் லாங் ப்ராப்ளம்ஸ்க்கு நம்ம வந்துட்டு அந்த ஃபைல் சேவ் பண்ணி பண்ணுறது தான் நல்லது. அதனால தான் நான் எப்பயுமே அதை வந்து ப்ரிஃபர் பண்ணுறது. பட் இங்கேயே கூட நம்ம இந்த மாதிரி போட்டு பார்க்கலாம். ஏசிக்குள்ள 20 வச்சுட்டு அதுக்கப்புறமா ஏவோட டைப்பை கேட்கலாம். இல்லைன்னா நம்ம டைரெக்டாக கூட நம்ம வந்துட்டு பிரிண்ட் டைப் ஆஃப் 20 ஏல வந்து வேரியபிளை சேவ் பண்ணாமல் இங்கே டைரெக்டாகவே போட்டு கூட நம்ம வந்து எடுத்து பார்க்கலாம். தென் பார்த்தோன்னா 30.9 இது வந்து என்னது? ஃப்ளோட்டுன்னு வரணும். நம்மளுக்கு எக்ஸிக்யூட் பண்ணால் ஃப்ளோட்டுன்னு வந்துச்சு. என்டர் நமக்குனா போதும். ஓகேங்களா? அடுத்து பிரிண்ட் ஆஃப் டைப் ஆஃப் தென் என்ன பார்த்தோம்? காம்ப்ளெக்ஸ் வேல்யூ பார்த்தோம். 9+2 ஜே தான் யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டேன். ஜேவை யூஸ் பண்ணுங்கள். எப்பயுமே பைத்தானுக்கு ஜே தான் தெரியும். தென் காம்ப்ளெக்ஸ்னு வந்துருச்சு. தென் டைப் ஆஃப் ட்ரூ. இப்போ இந்த ட்ரூவில் பல மிஸ்டேக்ஸ் இருக்குதுன்னு சொன்னேன்ல, அதெல்லாம் நான் வந்து அடுத்தடுத்து சொல்லித்தரேன். ஃபஸ்ட்டு கரெக்டான ட்ரூவை போட்டோம்னா நம்மளுக்கு பூலுன்னு வந்து வரும். ஓகேங்களா? தென் இங்கே நம்மளுக்கு பூலுன்றது வந்துருச்சு. அதுக்கப்புறமா நம்ம வேறு மாதிரி இதை டைப் பண்ணி பார்க்கலாம். இப்போ நான் டைப் ஆஃப் ஃபஸ்ட்டு ஃபால்ஸ் போடுறேன். இதுவுமே பூலியன் வேல்யூ தானே, ஸோ பூல் தான் வரும். இப்போ நெக்ஸ்ட்டு பிரிண்ட் டைப். இப்போ இதவே வேறு மாதிரி டைப் பண்ணால் நம்மளுக்கு எரர் வருதா அப்படின்னு பார்க்கலாம். இப்போ ட்ரூ அப்படின்றது எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டேன், கேபிட்டலில் தான் இருக்குன்னு சொல்லிட்டேன். பாருங்கள், இங்கே எரர் வருது. எனக்கு எரர் மெசேஜ் வர மாட்டேது. உங்களுக்கு எரர் மெசேஜ் வரும். இங்கே என்னன்னு தெரில, இப்படி வருது. ஓகே, என்ன இருந்தாலும் ஓகே. ஆனால் இது வந்து என்னது? எரராக இருக்க போய் தான் நம்மளுக்கு ரிசல்ட் வராமல் இருக்குது. இங்கே என்ன எரர்னு காட்ட மாட்டேது. நம்ம ஓப்பன் பண்ணி ஃபைல்குள்ளே போய் அதை எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாம். என்ன எரர்னு காட்ட மாட்டதில்ல. ஸோ இதுக்குள்ளே போயிட்டு நம்ம அதுலேருந்து வந்து எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாம். இப்போது அது மூலமாக நம்மளுக்கு எரர் காட்டும். இப்போ ட்ரூன்றதை ஸ்மால் டீயாக மாற்றிட்டேன். இப்போ ரன் ஆனால் எனக்கு ரன் ஆகும். இங்கே வந்து எரர் காட்டும். இங்கே என்ன எரர் காட்டுதுன்னு பாருங்கள். நேம் எரர். இங்கே டிஎஸ் ஈக்குவல் டு ட்ரூன்றது இங்கே நேம் எரர்னு சொல்கிறாங்க. நீ வந்துட்டு கேபிட்டல் டிஏவா மீன் பண்ணுறனும் கேட்குறாங்க. ஸோ இதுதான் நம்மளுக்கு எரர். இங்கே நேம் எரர் வருது. நெக்ஸ்ட் நம்ம வந்துட்டு ஸ்ட்ரிங் வந்து பார்க்கலாம். தெரியாமல் லிஸ்ட் எழுதிட்டேன். நெக்ஸ்ட் டேட்டா டைப் ஸ்ட்ரிங் ஃபஸ்ட்டு பார்த்துக்கலாம். STR அப்படின்னு போட்டோம்னா வந்துட்டு ஸ்ட்ரிங்கு. ஓகேங்களா? ஸ்ட்ரிங் அப்படின்னா வந்துட்டு என்ன வரும் நம்மளுக்கு அப்படின்னா வேர்டு செட் ஆஃப் லெட்டர்ஸ் தான் வந்துட்டு ஸ்ட்ரிங்குன்னு சொல்லுவாங்க. ஸோ இங்கே நம்ம பைத்தானை பொறுத்த வரைக்கும் செட் ஆஃப் லெட்டர்ஸ்னாலும் சரி, இல்லை ஒரே ஒரு லெட்டர்னாலும் சரி, எதுனாலுமே ஸ்ட்ரிங். ஆனால் மெயினாக என்னன்னா, அப்போ வந்து எனக்கு நம்பர்லாம் ஸ்ட்ரிங்குக்குள்ளே வராதா அப்படின்னு கேட்டால் நம்பர்ஸும் வரும். அப்போ சிம்பிளாக சொல்லணும்னா பைத்தானில் எந்த ஒரு விஷயத்த நம்ம சிங்கிள் கோட்ஸ், டபுள் கோட்ஸ் அண்டு ட்ரிபிள் கோட்ஸ்க்குள்ளே எந்த ஒரு விஷயத்தை எழுதினாலும் அது ஒரு லெட்டராக இருக்கலாம், செட் ஆஃப் லெட்டர்ஸாக இருக்கலாம், இல்லை ஒரு நம்பராக கூட இருக்கலாம்.
அது எல்லாமே நம்மளுக்கு str அப்படின்ற ஸ்ட்ரிங்குக்குள்ளே தான் அடங்கும். எக்ஸாம்பிள் வந்து ஹாய், பாய் இதெல்லாம் வந்துட்டு நம்மளுக்கு வருது. அடுத்து நெக்ஸ்ட் நம்ம பார்த்துட்டோம்னா நன் அப்படின்றது. நன் அப்படின்றது என்னன்னா, ஒரு வேரியபிளை நீ கிரியேட் பண்ணிட்டு அதுக்கு எதுவுமே அசைன் பண்ணல, ஃபர்தராக நான் ஃப்யூச்சரில் நான் வந்து அசைன் பண்ணிப்பேன். இப்போ ஏன்னு ஒன்று கிரியேட் பண்ணி வச்சுக்கிறேன், ஆனால் இப்போதைக்கு எனக்கு எதுவும் வந்து வேணாம், ஃப்யூச்சரில் நான் வந்துட்டு அசைன் பண்ணுவேன் அப்படின்னா ஏசிக்வல் டு நன்னு நம்ம போட்டு வச்சுக்கலாம். இப்போதைக்கு ஏசிக்வல் டு நன்னு போட்டு வச்சுக்கிட்டு ஃப்யூச்சரில் நம்ம ஏசிக்வல் டு 10 அப்படின்னு மாற்றிக்கலாம். இப்போவே நான் வேரியபிள் கிரியேட் பண்ணி வைக்கணும்னு நினச்சா நீ வந்து கிரியேட் பண்ணி வச்சுக்கலாம். ஓகேவா? சரி, இப்போ நம்ம வந்து இங்கே டேரெக்டாக நம்ம போட்டு பார்க்கலாம். டைரக்ட் மீன்ஸ் அங்கேருந்து நம்ம எக்ஸிக்யூட் பண்ணாமல் இங்கே டைரெக்டாக வந்து எக்ஸிக்யூட் பண்ணலான்னு சொல்ல வரேன். இங்கே நான் வந்து ஒரு தப்பு பண்ணிட்டேன். என்னன்னா இங்கே ஒரு ப்ராக்கெட் போட மறந்துட்டேன். ஸோ ப்ராக்கெட் போடாதது இங்கே தப்பாயிடுச்சு. பொறுங்க ஒரு நிமிஷம், மாற்றணும் நம்ம. ஓகே, இப்போ சும்மா அதை எரர் கொண்டு வந்துக்கிட்டு அதுவாக போயிருன்றதுனால சும்மா எக்ஸிக்யூட் பண்ணி எரர் கொண்டு வந்தேன். சரி, இப்போ பார்க்கலாம். இப்போ என்னன்னா இங்கே நம்ம டைரெக்டாக எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாம் இன்டர்பிரிட்டர்லையே. ஓகேங்களா? மோஸ்ட்லி நமக்கு அந்த ஃபைல் கிரியேட் பண்ணி யூஸ் பண்ணுறது தான் நல்லது. இன்டர்பிரிட்டரில் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக லைன் பை லைன் எக்ஸிக்யூட் பண்ணுறதுனா இன்டர்பிரிட்டர் யூஸ் பண்ணுங்கள். நிறையா கோடு, ஒரு செட் ஆஃப் கோடு நம்ம நிறையா கமாண்ட்ஸை வந்து எக்ஸிக்யூட் பண்ணோம்னா எப்பயுமே ஃபைல் தான் பெஸ்ட்டு, ஃபைலால் தான் அது முடியுமே. சரி, இப்போ இங்கே வரலாம். இப்போ பாருங்கள், டபுள் கோட்ஸ் போட்டால் ஸ்ட்ரிங் வருது, சிங்கிள் கோட்ஸ் போட்டால் ஸ்ட்ரிங் வருது. பட் ட்ரிபிள் கோட்ஸ் போடுறேன், சேம் ஸ்ட்ரிங் வருது. எப்பயுமே எத்தனை ஓப்பன் ப்ராக்கெட்ஸ் ஓப்பன் பண்ணியிருக்கீங்களோ அத்தனை க்ளோஸ்ட் ப்ராக்கெட்ஸ் க்ளோஸ் பண்ணிடுங்க. இல்லைனா முன்னாடி நம்மளுக்கு வந்து எரர் வந்து ஸ்டாப் ஆச்சுல, அது மாதிரி ஸ்டாப் ஆகும். ஸோ பி கேர்ஃபுல். இப்போ டபுள் கோட்ஸ்குள்ளே நம்பர் எழுதுறேன். நான் சொல்லிட்டேன், டபுள் கோட்ஸ்குள்ளேயோ சிங்கிள் கோட்ஸ்குள்ளேயோ ட்ரிபிள் கோட்ஸ்குள்ளேயோ எது எழுதினாலுமே, நம்பரோ வேர்டோ லெட்டரோ எது எழுதினாலுமே அது உனக்கு ஸ்ட்ரிங்காக தான் கன்சிடர் ஆகும்னு. ஸோ உனக்கு ஸ்ட்ரிங் அப்படின்னு STR அப்படின்னு வந்துருச்சு. இப்போ நன் போட்டு பார்க்கலாம். அடுத்து உனக்கு வந்துடலாம். நன் போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு இங்கே என்ன வருதுன்னு பாருங்கள். அழகாக வந்துட்டு ஒரு 2 ப்ராக்கெட்ஸ் ஓப்பன் பண்ணியிருக்கீங்க. ஸோ 2 ப்ராக்கெட் போட்டு க்ளோஸ் பண்ணிக்கிங்க. பாருங்கள், நன் டைப்புன்னு வந்திருக்கு. நம்மளுடைய டைப்பே என்னன்னா நன் அப்படின்றதான். ஸோ நன் டைப்புன்னு நம்மளுக்கு வந்துடும். இப்போ நெக்ஸ்ட் டேட்டா டைப்புக்கு நம்ம போகலாம். இப்போ நம்ம வந்துட்டு என்ன டேட்டா டைப் பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்துட்டு லிஸ்ட்டு அந்த மாதிரியானதெல்லாம் வரிசையாக பார்க்கலாம். அது வந்து செட் ஆஃப் வேல்யூஸை ஸ்டோர் பண்ண உதவும். இப்போ நான் சொல்கிற எக்ஸாம்பிள் மூலமாக உங்களுக்கு புரியுவாங்க. இப்போ லிஸ்ட்டு, இப்போ லிஸ்ட்டுன்றது வந்து பார்த்தோம்னா குரூப், மொத்தமாக குரூப்பாக இருக்குன்னு சொன்னேன்ல, மொத்தமாக கலெக்ஷனாக இருக்கும். ஸோ குரூப் ஆஃப் கமா செப்பரேட்டட், மொத்தமாக ஒரு குரூப் இருக்கும். அந்த குரூப் ஆஃப் லெட்டர்ஸாக இருக்கலாம், அதாவது ஐ மீன் ஸ்ட்ரிங்காக இருக்கலாம், இல்லைனா நம்பர்ஸ் நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தோம்ல அது மாதிரி நம்பர்ஸ், இன்டீஜர்னு சொன்னேன்ல அந்த இன்டீஜராக இருக்கலாம், இல்லை எதுவாக வேணால் இருக்கலாம். மொத்தம் வேல்யூஸ் அது. ஓகேங்களா? கமா செப்பரேட்டட் வேல்யூஸ் என்க்ளோஸ்ட் இன் ஸ்கொயர் ப்ராக்கெட்ஸ். புரியுதுங்களா? கமா செப்பரேட்டட் வேல்யூஸாக இருக்கணும், அது என்க்ளோஸ்ட் இன் என்னன்னா ஸ்கொயர் ப்ராக்கெட்ஸ். இப்போ வந்து பாருங்கள், ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தாலே உங்களுக்கு புரிஞ்சிடும். என்னது, ஸ்கொயர் ப்ராக்கெட்ஸ் இருக்குது. ஸ்கொயர் ப்ராக்கெட்ஸ்குள்ளே 10, 20, 13 போட்டிருக்கேன். ஸோ 10, 20, 30 தான் இன்டீஜர் தான் இருக்கணுமான்னு கேட்டால் அப்படிலாம் இல்லை. நம்ம என்ன வேணால் போட்டுக்கலாம், என்ன டேட்டா டைப் வேணால் போட்டுக்கலாம். இந்த டேட்டா டைப்புக்குள்ளே ஒரு டேட்டா டைப் இருக்கும், அந்த மாதிரி இது. அடுத்து டப்பிள்னா ஒன்றுமே கிடையாது, அதே சேம் குரூப் ஆஃப் கமா செப்பரேட்டட் வேல்யூஸ் தான். இதே மாதிரி ஒரு குரூப் ஆஃப் வேல்யூஸ் இருக்கும், கமாவால் செப்பரேட் ஆகிருக்கும். அதில் ஆனால் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா ஸ்கொயர் ப்ராக்கெட்ஸால் இல்லாமல் பேரந்தசிஸ். ஓகேங்களா? பேரந்தசிஸ் மூலமாக வந்துட்டு அது என்க்ளோஸ் ஆகப்பட்டிருக்கும். இல்லைனா நம்ம பேரந்தசிஸ் இல்லாமையே கூட வந்துட்டு போட்டுக்கலாம். பேரந்தசிஸ் இல்லாமையே கூட நம்ம என்ன பண்ணிக்கலாம், டியூப்பில் மென்ஷன் பண்ணிக்கலாம். டியூப்பிள்னு சொல்லுவாங்க, டப்பிள்னு சொல்லுவாங்க, எப்படி இது மாதிரி 2 வகையாகவுமே இதை சொல்லுவாங்க. சரி, ஓகே. இங்கே வந்து பார்த்தோம்னா அது என்ன வேலை க்ளோஸ் ஆகிருக்கணும், இந்த மாதிரி வந்துட்டு எதுவாலையுமே க்ளோஸ் ஆகாமல் இருக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த பேரந்தசிஸ் போட்டு க்ளோஸ் பண்ணுறேன் பார்த்தீங்களா, இந்த மாதிரி
க்ளோஸ் ஆகியும் இருக்கலாம். ரெண்டுமே என்னதான் டியூப்பிள் தான். அடுத்து இது எல்லாமே வந்து ஒரு செட்டாக வர்றது இதை தான் சொல்கிறேன். இப்போ செட்டுன்னு ஒரு பேர்லேயே ஒன்று வரும். செட் அப்படின்றதுனா ஒன்றுமே கிடையாது கைஸ். இப்போ அ குரூப் ஆஃப் கமா செப்பரேட்டட் வேல்யூஸ் இருக்குல்ல, அதுவே கேர்லி பிரேசஸால் என்க்ளோஸ் ஆகி இருந்துச்சுன்னா அப்போது அது செட்டுன்னு சொல்லுவாங்க. அவ்வளோதான். கேர்லி பிரேசஸ் ஆல் நம்மளுக்கு கமா செப்பரேட்டட் வேல்யூ வந்துட்டு செட்டாக இருக்கிறப்ப கேர்லி பிரேசஸால் என்க்ளோஸ் ஆகி இருந்துச்சுன்னா அது செட். ஃபோர்த் ஒன் டிக்ஷனரி. அதுவுமே அப்போ என்னதான் கமா செப்பரேட்டட் வேல்யூஸ் அப்படின்னு அதை வந்து சொல்லிட முடியாது. ஏன்னா டிக்ஷனரியை பொறுத்த வரைக்கும் கமாவால் செப்பரேட் ஆகியிருக்கும், ஆனால் அது ஒன்லி ஒன் சிங்கிள் வேல்யூவாக இருக்காது, பேராக வரும். என்ன பேர்னா கீ வேல்யூ பேராக வரும். கீ அப்படின்னு வந்துட்டு கோலன் வச்சு வேல்யூ அப்படின்றது வரும். அண்டு இதுக்குள்ளே வந்து நான் நம்பர் போட்டேன்னா இந்த 4 இதுக்குள்ளேயுமே நான் சொல்கிறேன் கைஸ். இந்த 4 லிஸ்ட்டு, டியூப்பிள், செட்டு, டிக்ஷனரி, இந்த 4க்குள்ளேயுமே நம்பரு அது மாதிரி எழுதுனீங்கன்னா கோட்ஸ் இல்லாமல் எழுதணும். சிங்கிள் கோட்ஸ், டபுள் கோட்ஸ் எதுவுமே தேவையில்லை. பட் ஒரு ஸ்ட்ரிங்கை எழுதுனீங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுக்கு என்ன வேணும், இந்த டபுள் கோட்ஸ் வேணும். அது கீயாக இருந்தாலும், இந்த டிக்ஷனரி பொறுத்த வரைக்கும் அது கீயாக இருந்தாலும் சரி, வேல்யூவாக இருந்தாலும் சரி, டபுள் கோட்ஸ் வேணும். இல்லை லிஸ்ட்டு, டியூப்பிள், செட்டாக இருந்தாலுமே அது எல்லாத்துக்குமே ஸ்ட்ரிங் எழுதினீங்கன்னா டபுள் கோட்ஸ் வேணும். இப்போ இந்த எக்ஸாம்பிள் பாருங்கள். டிக்ஷனரின்னு என்னன்னு சொல்லிட்டேன், கீ வேல்யூ என்க்ளோஸ்டு வித் கேர்லி பிரேசஸ் தான் இருக்கும். பட் கீ வேல்யூ அப்படின்னு 2 வகையாக இருக்கும். இங்கே பாருங்கள், கீழே வேல்யூவில் ரெண்டுலேயுமே வந்துட்டு நான் டபுள் கோட்ஸில் எழுதியிருக்கேன், ஏன்னா அது ரெண்டுமே ஸ்ட்ரிங். பட் இந்த 19 பாருங்கள், நான் டபுள் கோட்ஸ் இல்லாமல் எழுதியிருக்கேன், ஏன்னா அது வந்துட்டு இன்டீஜர் அப்படின்றதுனால நான் டபுள் கோட்ஸ் இல்லாமல் எழுதியிருக்கேன். இது வந்து எல்லா டைப் ஆஃப் அந்த செட்டுக்குமே வந்துட்டு காமனான விஷயந்தான். இப்படி எழுதுறதுக்கு பேர் தான் கீ வேல்யூ பேர் கைஸ். இப்போ நம்ம இங்கே வந்துடலாம். இன்டர்பிரிட்டர்லேயே நான் ரன் பண்ணி காமிக்கிறேன், ஏன்னா அப்போ தான் வந்துட்டு இது வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து வரும். மொத்தமாக ரன் பண்ணுறப்ப நம்ம ஃபஸ்ட்டு பண்ணி பார்த்தோம்ல ஃபைலில், அந்த மாதிரி நம்ம வந்து பண்ணிக்கலாம். இதுக்குள்ளே டைப்பை மென்ஷன் பண்ணுறப்ப பாருங்கள், ப்ராக்கெட்ஸ் மறக்கக்கூடாது. இப்போ நான் திரும்ப அந்த ப்ராக்கெட்ஸ் மறந்துட்டேன். ஒன்றும் இல்லை, ப்ராக்கெட்ஸ் மறந்துட்டனால நான் திரும்ப ஃபஸ்ட்லேருந்து வந்திருக்கேன், வேறு ஒன்றும் இல்லை கைஸ். கரெக்டாக ப்ராக்கெட்ஸ் வந்து எண்ணி பார்த்து கரெக்டாக போடுங்க. பாருங்கள், லிஸ்ட்டுன்னு வந்துருச்சு. தென் பிரிண்ட் டைப். இப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன், டைரெக்டாக வந்துட்டு எழுதாமல் டியூப்பில் வந்துட்டு நான் இப்போ எழுதுறேன். என்னென்னா ஐ மீன் பேரந்தசிஸ்குள்ளே டியூப்பிள் அப்படின்றத எழுதுகிறேன். பேரந்தசிஸ் போட்டும் டியூப்பில் எழுதலாம், பேரந்தசிஸ் இல்லாமையும் டியூப்பில் எழுதலாம். ஆமாம் தானே? இப்போ நான் பேரந்தசிஸோட டியூப்பில் எழுதுகிறேன். பேரந்தசிஸோட டியூப்பிள்னு எழுதுனா டியூப்பிள்னு வந்துடுது. ஓகே, பேரந்தசிஸ் இல்லாமல் டியூப்பிள் எழுதலாம் தானே? எஸ், பேரந்தசிஸ் இல்லாமல் நான் இப்போ டியூப்பிள் எழுதுகிறேன். பாருங்கள், ஏதோ ஒரு நம்பர் எழுதிக்கிறேன். இப்போ நான் வந்து பேரந்தசிஸ் இல்லாமல் டியூப்பில் எழுதியிருக்கேன். அந்த ப்ராக்கெட் வந்துட்டு நான் டைப் பண்ணுறதுக்கு பார்த்தானா எனக்கு எரர் வருது. ஏன்னா அது வந்து நினச்சிக்கும், இந்த 10, 29, 20 அப்படின்ற வேல்யூஸ் நீங்கள் எழுதியிருக்கீங்களா, அதோட டைப்பை நீங்கள் கேட்குறீங்க அப்படின்னு நினச்சிக்கும். ஆமாம், மஸ்ட் பி ஸ்ட்ரிங் நாட் இன்ட் அப்படின்னு சொல்லுது பார்த்தீங்களா. ஸோ 10, 29, 20 இதோட டைப்பை நீங்கள் கேட்குறீங்க அப்படின்னு அது நினச்சிக்கும். அதனால தான் எரர் வருது. ஸோ இந்த நேரத்தில் மட்டும் நம்ம ப்ராக்கெட்ஸ்குள்ளே, அதாவது பேரந்தசிஸ்குள்ளே தான் எழுதணும். அப்படி நான் பேரந்தசிஸ் இல்லாமல் தான் எழுதுவேன்னு கேட்டோம்னா இங்கே கீழே எழுதுறேன் பார்த்தீங்களா, அது மாதிரி ஃபஸ்ட்டு ஏவை வந்துட்டு பேரந்தசிஸ் இல்லாமல் ஸ்டோர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஏவோட டைப்பை நம்ம கேட்டோன்னா அது வந்து நீட்டாக டியூப்பிள்னு வரும். ஸோ இந்த இடத்துல மட்டும் நான் வச்சுக்கோங்க நல்லா. அடுத்து நான் வந்துட்டு செட் எழுதுகிறேன். செட்டுன்னு எனக்கு வந்துருச்சு கரெக்டாக. தென் இப்போ நம்ம டிக்ஷனரி எழுதலாம்.
இப்போ நான் எல்லாமே ஸ்ட்ரிங் எல்லாத்துக்கும் டபுள் கோட்ஸில் எழுதியிருக்கேன். இந்த சேலரின்றது எனக்கு ஸ்ட்ரிங்கு கிடையாது, இன்டீஜர் தான். ஸோ நான் டபுள் கோட்ஸில் எழுதலை. கேர்லி பிரேசஸ் கரெக்டாக போட்டுக்கணும். ஃபஸ்ட்டு கேர்லி பிரேசஸ், அடுத்து டைப்புக்கான பேரந்தசிஸ், அடுத்து பிரிண்ட்டுக்கான பேரந்தசிஸ் போட மறந்துட்டேனே. பிரிண்ட்டுக்கான பேரந்தசிஸை போடாமே நான் வந்துட்டு என்டர் அமைக்கிட்டேன். ஸோ திரும்பவும் எனக்கு எரர் வருது. பொறுங்க, காப்பி பண்ணிவிட்டு அடுத்து பேஸ்ட் பண்ணி இப்போ ரன் பண்ண வைக்கிறேன். எனக்கு அங்கே காப்பி பண்ணது பேஸ்ட் ஆகலை. ஸோ நான் திரும்ப டைப் பண்ணிகிட்ருக்கேன். டபுள் கோட்ஸ்குள்ளே எழுதணும் ஸ்ட்ரிங்குனா. கேர்லி பிரேசஸ் மஸ்ட்டு. சும்மா ஏஜ்ன்னு போட்டுக்கலாம். ஏஜ் அப்படின்றதுல டபுள் கோட்ஸ் மஸ்ட்டு. நல்லா பார்த்துக்கோங்க, ஏன்னா அது வந்து ஸ்ட்ரிங்கு தானே, செட் ஆஃப் லெட்டர்ஸ்ன்றப்போ. அடுத்து கேர்லி பிரேசஸ், அடுத்து கேர்டு பிரேசஸ் கரெக்டாக போட்டேன். ஸோ டிக்ட்னு வந்துருக்கு. டிக்ட் அப்படின்றது தான் டிக்ஷனரி. ஓகேங்களா, டிஐசிடின்னு வரும். ஓகே கைஸ், இன்றைக்கி வந்து நம்ம ஃபுல்லாக டேட்டா டைப்ஸ் எல்லாத்தையுமே பார்த்தாச்சு. உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இஃப் எனி டவுட்ஸ் ஆஸ்க் இன் கமெண்ட்ஸ். தேங்க்யூ.